ஜேகே நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ ஒரு சமூக கூட்டமைப்போடு இருக்கோம். இந்த சமூக கூட்டமைப்பில் நாம் கொஞ்சம் அதிகப்படியாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யார்கிட்டையுமே எந்த விஷயத்தையும் சொன்னால் கேட்குறதுக்கு தயாராக யாருமே இல்லை. ஒரு விஷயத்த சொல்ல போனால் அது என்னன்னு கூட ஒரு 5 நிமிஷம் பொறுமையாக கேட்க மாட்டாங்க. ஒரு தொழில் தொடங்குற விஷயமா இருக்கலாம், எந்த விஷயமா இருந்தாலும் சரி தான், அதை பற்றி பேசுறதுக்கு யாருக்குமே நேரம் இல்லை. உனக்கு ஒரு வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கோம்ப்பா, கொஞ்சம் நாங்கள் சொல்கிறத கேட்டால் மட்டும் போதும், கேட்டுட்டு முடிவெடு, கேட்குறதுக்கு முன்னாடியே ஓடிடாத, கேட்டுட்டு முடிவெடு அப்படின்னு சொன்னால் கூட கேட்குறதுக்கு யாருமே தயாராக இல்லை. இப்படி இருக்கிற சமுதாயத்தில் தான் நாமளும் இருந்துக்கிட்டு இருக்கோம். இதில் ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய ஒர்க்கில் தான் எல்லாருமே இருக்கோம். அந்த கேட்குறதுக்கு தயாராக இல்லாத எல்லாருமே ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய தொழிலில் தான் இருக்காங்க. எல்லாருமே இருக்கிறோம். நாமளும் அப்படி தான் இருக்கிறோம். அப்போ ஒரு சொந்த கடை வச்சுருக்கோம் அப்படின்னாலும் சரி, அதே அளவு முதலீடு போட்டு அதை விட கொஞ்சம் லுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஆப்போசிட்டில் ஒரு கடை போட்டிருந்தோம்னா சொந்த கடைக்கு ரிஸ்க் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை, நமக்கு தெரியும். இது போக அந்த கடையை கடைசி வரை மெயின்டைன் பண்ணணும். ரொம்ப கவனமாக ஃபைனான்ஸு இதெல்லாம் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாமே நமக்கு ரிஸ்க் கணக்கில் வரும். அடுத்து பார்த்திங்கன்னா, கூலி தொழில் நிறைய பேர் இருக்காங்க. கூலி தொழிலும் இதே மாதிரி தான். இந்த கூலி தொழில்லையும் அன்னன்னைக்கு வேலை பார்த்துட்டு அப்படியே என்ன பண்ணுறாங்க, அதை செலவழிச்சிடுறாங்க. சேவிங்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. நாளைக்கு கூலிக்கு உண்டான தொழில் இருக்குமாங்கிறது கூட உறுதி இல்லை. அடுத்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் பெரும்பாலும் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாம் எந்தவித செக்யூரிட்டியுமே இல்லாமல் நம்முடைய சர்டிஃபிகேட்ஸோ எல்லாமே கொடுத்துட்டு அந்த ப்ரைவேட் கம்பெனியோட நோக்கத்தை நிறைவேற்ற ஒரு சாதாரண எம்ப்ளாயாக நம்முடைய வாழ்நாள் முழுசுமே செலவிடுறோம். இந்த ப்ரைவேட் கம்பெனிலையும் பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லீவ் எடுக்கணுன்னாலும் சரி எவ்வளோ கஷ்டங்கிறது அந்த ப்ரைவேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி டைமிங்ஸை பார்த்திங்கன்னா, 9 மணி அப்படின்னு சொன்னால் 9 மணிக்கு உள்ளே இருக்கணும். ப்ரைவேட் கம்பெனியை பற்றி தெரியும், நாமளும் அதில் தான் இருந்துகிட்டு இருக்கோம். அப்போ 9 மணிக்கும் உள்ளே கரெக்டாக இருக்க வேண்டியிருக்கும். இல்லாட்டினா எவ்வளோ பிரச்சனைங்கிறதும் நமக்கு தெரியும். அடுத்து சரி, இதெல்லாம் விட பெருசு கவர்மெண்ட் வேலை அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த கவர்மெண்ட் வேலையிலையுமே என்னென்ன ரிஸ்க் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, உணவு உடை உறைவிட அடிப்படை வசதிக்கு எந்த குறைவும் இருக்காது, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பென்ஷன் பணம் கூட கிடையாது. அதையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2010 நினைக்கிறேன், அதை ஸ்டாப் பண்ணியாச்சு. அதுவும் ஒரு ரிஸ்க் தான். அப்போது நாம் குறிப்பிட்ட அமௌண்ட்டை சேமித்து வைக்க வேண்டியிருக்கும். அந்த சேமித்த பணம் வேறு ஏதாவது ஒரு செலவுக்கு போயிடுச்சுன்னா அது மிகப்பெரிய ரிஸ்க்காக மாறிடும். நம்முடைய கடைசி காலங்களுக்கு பிள்ளைகளுக்கும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. இது போக பிஸ்னஸ்மேன் ஒரு பெரிய விஷயமா நமக்கு கண்ணில் படுறது பிஸ்னஸ்மேன். இந்த பிஸ்னஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிஸ்க் இருக்குது. என்னென்னா, இப்போ போட்டி அதிகங்கிறது நமக்கு தெரியும். அட் த சேம் டைம் இந்த பிஸ்னஸை 24 மணி நேரமும் கண்முழிச்சு நாம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கும். அதில் உள்ள ரா மெட்டீரியல்லேருந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட் வரைக்கும் உள்ள பிரச்சனைகள் இருக்குது. அதில் உள்ள அக்கௌண்ட்ஸு எல்லாமே, ஃபைனான்ஸ் எல்லாமே பார்க்க வேண்டியது இருக்கும். இப்படி ரிஸ்க் மேலே ரிஸ்கில் தான் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ரிஸ்க்கு எல்லாமே, இந்த பிரச்சனைகளை எல்லாமே ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் நமக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு தேவை. இது நான் சொல்லவில்லை, நம்முடைய அப்துல் கலாம்லேருந்து எல்லா தீர்க்கதரிசிகளும் சொல்லியிருக்காங்க, நன்மை பயக்கக்கூடிய எல்லா ஆட்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்னா இனிமேல் ஒரு மளிகை பொருள் வாங்கணுன்னா கூட உங்களுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலமாக தான் வரப்போகுது. அதில் எந்தவித ஐயப்பாடுமே இல்லை. இப்படி இருக்க பட்சத்தில் நாம் ஒரு முதலீடு இல்லாமல்
குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸு கையில் வச்சுக்கிட்டு நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நம்ம தயங்கிட்டோம் அப்படின்னா, நாம் ஏற்கனவே சொன்ன சொந்த கடை, கூலி தொழில், ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் செக்டார், பிஸ்னஸ்மேன் இவ்வளவுரம் சந்திக்கக்கூடிய ரிஸ்க்குகளை நாம் எடுத்தே ஆகணும். அந்த ரிஸ்க்குகள்லாம் இல்லாமல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் நாம் சாதிக்கலாம். நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ன உடனே நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்திங்கன்னா பிளானில் நிறைய சர்க்கிள் இருக்கும். வழுக்கு மரம் கான்செப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. வழுக்கு மரம் கான்செப்ட் ஏறனமா இருக்கும், இறங்கிடுவோம், உச்சியை தொடவே முடியாது. அப்படி நிறைய மோசமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி இருக்குது. அப்போ அதுக்கு மத்தியில் ஒரு வழுக்கு மரம் இல்லாமல் ஒரு நல்லபடியாக ஏணிப்படி போல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் சிறந்த பிளான்களை வச்சுக்கிட்டு இருக்க கம்பெனிகள் ஒரு சில கம்பெனிகள் தான். அதை நாம் தேர்ந்தெடுக்கணும். இப்போ அதில் நம்ம ஜேகே பாரம்பரியா ரொம்ப அருமையான ஒரு ஏணிப்படி போலையே எல்லா பிளான்களையும் வச்சுருக்கு. ஒரு சறுக்கு மரம் இல்லாமல் ஏணிப்படி போல் இருக்கணும். அப்படி இருக்குது. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இதை பற்றி பேசணுன்னு கூப்பிட்டா யாரும் வரப்போகிறதும் இல்லை. அப்படி வராமல் இருக்கிறவங்க கடைசி வரை அதே இடத்துல ஒரு டீ கடையிலேருந்து டீ குடிச்சிட்டு 4 வரை நக்கல் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை தெரிஞ்சு புரிஞ்சு நடந்தவன் நல்ல விதமாக சம்பாதிச்சு பெரிய ஆளாக இருக்கலாம். அப்போ நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த ஏற்கனவே சொல்லப்பட்ட சொந்த கடை, கூலி தொழில், ப்ரைவேட்டு, கவர்மெண்ட் செக்டாரு, பிஸ்னஸ் இதில் எல்லாத்துலேயும் இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, நமக்கு நேரம் கிடைக்கும். ஒரு மனுஷனுக்கு நேரம் கிடைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். எவ்வளவோ பெரிய ஒரு ஜட்ஜாக இருக்கலாம், ஒரு டாக்டராக இருக்கலாம், அவர் குடும்பத்துக்கு கூட செலவிடுறதுக்கு அவருக்கான நேரம் கிடையாது. அவர்கிட்ட பணம் இருக்கும், நேரம் இருக்காது. அப்போ அந்த கம்பேரிசனில் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சிறந்ததுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே பணமும் கிடைக்கும், நேரமும் கிடைக்கும். நேரம் இருந்தாலே போதும், நம்முடைய எல்லா கனவுகளையும் மெய்ப்பட வைக்க முடியும். நம்ம நினச்ச ஒரு நாட்டுக்கு கூட சுற்றி பார்க்க முடியும். நாம் நினச்ச ஒரு புத்தகங்களை படிக்க கூட நமக்கு நேரம் கிடைக்கும். புத்தகங்களை படிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது கூட ஒரு சிறந்த ஏமாக வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதை ஏன்னா ஏமாக வைக்கணுங்கிறதுக்கு கூட நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு நேரம் கிடையாது. அப்படிப்பட்ட வேலையில் தான் நாம் இருக்கோம். மேலே இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா, கரெக்டான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமானது வழுக்கு மரம் பிளான் இல்லாமல் ஏணிப்படி கான்செப்டாக இருக்கணும். ரெண்டாவது என்னென்னா, பொருள் வந்து ரீபர்ச்சேசபிளாக இருக்கணும். நாம் எடுத்துக்கிட்ட பொருள், நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க்கு எடுத்துக்கிட்ட பொருள் ரீபர்ச்சேசபிளாக இருக்கணும். ரீபர்ச்சேசபிள் இருந்தால் மட்டும்தான் நெட்வொர்க் ஃபீல்டில் நமக்கு லாபம் கடைசி வரை கிடைக்கும். அப்போ நம்ம பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு சாதாரண கூலி தொழிலாளியிலிருந்து எல்லா வகையான பெரிய மனிதர்களும் சாப்பிடக்கூடிய அருமையான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தி மிகுந்த முளைகட்டிய பாரம்பரியமான உணவு, சிறுதானியம் மற்றும் நவதானியங்களாலான பாரம்பரியமான உணவு. அப்போ இதனால் இதை எடுக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அப்போ 2 பாயிண்ட் தான். அந்த 2 பாயிண்ட்டும் நம்ம கம்பெனியில் இருக்குது. ஒன்று, வழுக்கு மரம் கான்செப்ட் இல்லை, வழுக்கு மரம் பிளான் கிடையாது. ரெண்டாவது, பொருள் ரீபர்ச்சேசபிளாக இருக்கணும், அழிஞ்சிக்கிட்டே இருக்கணும் பொருள். அப்போ தான் நமக்கு வரும். இதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஒரு கேட்ஜெட்டு விற்கிற மாதிரி, ஏதாவது ஒரு டிவைஸை விற்கிற மாதிரி நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இருந்தீங்கன்னா, அந்த டிவைஸை வாங்கக்கூடிய பெர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் வந்து வெரி ஸ்மால். அப்போ நீங்கள் ஆல்ரெடி உங்களுடைய பார்வையே கம்மியாக போயிடும். நீங்கள் உங்களுடைய ஃபீல்டு ஒர்க்கே கம்மி. இங்கே அப்படி கிடையாது. 2 வயசு குழந்தையிலேருந்து கடைசி முதியவர் வரைக்கும் உள்ள ப்ராடக்ட் இருக்குது நம்மகிட்ட. அப்போ நம்ம எடுத்துக்கிற ஃபீல்டு கரெக்டாக எடுக்கணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய அப்ளைன் லீடர்கிட்டருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், நம்ம தகுந்த வருமானத்தை ஈட்டிட்டோம்னா மற்ற எந்த ஃபீல்ட்லையும் இல்லாத அளவுக்கு நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் தன்னால் நமக்கு என்ன உருவாகும்னா, அந்த இன்க்ரிமெண்ட்டு தன்னால் கிடைக்கும். இன்றைக்கி ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கோம், ஒரு இன்க்ரிமெண்ட் 1000 ரூபாய்க்கு இன்க்ரிமெண்ட் விழணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ரிஸ்கெல்லாம் தெரிஞ்சவங்களால் மட்டும்தான் உள்ளே வர முடியும். அதனால் நல்லா யோசித்து நம்ம நெட்வொர்க் ஃபீல்டை துணிஞ்சு செய்யுங்க. எந்த தவறுமே கிடையாது. நாம் இருக்கிற இடம் நல்ல இடம். அதனால தான் இதை பேசணும்னு நினச்சி பேசுகிறேன். மக்களோட எண்ணம் எப்போவுமே எப்படி இருக்குன்னா, உடனே லாபம் உடனே நாமும் அப்படின்னு ஒரு
விஷயம் சொல்லுவார் எங்கள் லீடர் ஒருத்தர். உடனே லாபம் கிடைக்கணும். இன்னைக்கு போனோம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணணும், 2,000 லாபம் கிடைக்கணும் அப்படின்னா அது 10 நாள் கிடைக்கலாம், 15 நாள் கிடைக்கலாம், ஏன் 10 மாதமும் கிடைக்கலாம். அதுக்கப்புறம் உன்னுடைய ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. நீ செஞ்சுட்டு இருக்க ஒர்க்கு முடிஞ்சு போச்சு. நீ அடைஞ்ச நஷ்டத்தையும் இந்த சமூகம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். நீ வித்த ப்ராடக்ட்டையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கப்புறம் எந்த விதத்துலையும் அந்த சமூகம் உன்னை ஏற்றுக்காது. ஏன்னா நீ எடுக்கிற பொருள் எல்லாம் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினச்சிக்கணும். நீ ஒரு மோசமான நெட்வொர்க் ஃபீல்டில் இருந்துக்கிட்டான்னா இதுதான் விளைவு. அப்போ நாம் இதெல்லாம் கருத்தில் கொண்டு கரெக்டான இடத்துக்கு போகணும். அந்த கரெக்டான இடத்துல நாம் இருக்கிறதுனால துணிஞ்சு ஒர்க்கை தொடங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு வாதம். அதனால் நம்ம நெட்வொர்க் ஃபீல்டை எடுத்து செய்ய தவறிட்டோம் அப்படின்னா நமக்கு தான் நஷ்டம். ஏன்னா கம்பெனியுடைய ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும். இப்போதைக்கு வர ஒரு 18 லட்சம் வரை மந்த்லி இன்கம் கிடைக்கிற அளவுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான்னு வந்து ஓகே பண்ணி கம்பெனி எம்டி கிட்ட சைன் ஆகியாச்சு. இப்போ 18 லட்சம் வரை நம்ம அடையணும்னா ரொம்ப நாள் ஒர்க் பண்ணணும். அவங்கவுங்க சக்திக்கு ஏற்ப கிடைக்கும். அதனால தான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன், உடனே லாபம் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நெட்வொர்க் ஃபீல்டில் வரவே முடியாது. தயவு செஞ்சு தொடங்க வேண்டாம். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் உணர்ந்து யோசித்து பார்த்து நைட்டு தூங்கும்போது யோசித்து பாருங்கள் எது நல்லது எது கெட்டதுன்னு. அதே மாதிரி உடனே ஏற்கனவே உள்ள வேலையை விட்டுட்டு வாங்கன்னு சொல்ல வரல. அது மிகப்பெரிய ஏமாத்துத்தனம், ஃபோர்ஜரின்னு சொல்லுவாங்க. நம்ம ஏற்கனவே இருக்கிற வேலையை அப்படியே வச்சுக்கிட்டு இதை நாம் செய்யணும். பகுதி நேரமாக செய்ய ஆரம்பிக்கணும். செய்யாமல் தான் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் இந்த பதிவு போட்டுட்ருக்கேன். செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய தவறு. பகுதி நேரமாக கட்டாயம் ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரமாவது அதை சிந்தித்து ஒரு செயல்படுத்தணும். உலகத்தின் தலை சிறந்த சொல் செயல்னு சொல்லுவாங்க. அந்த செயல் 1/2 மணி நேரமாவது இருக்கணும். அட்லீஸ்ட் உங்களை அறிமுகப்படுத்தினவர் கூட கொஞ்சமாவது பேசையாவது செய்யணும். அப்படி பேசினாலே நமக்கு நிறைய ஐடியாக்கள் கிடைக்கும். நன்றி.